ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? திங்கக்கிழமை காலையில் இன்றைக்கி டே 6 மணி போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு கிச்சனுக்கு வரும்போது மணி 6:30 பக்கம் ஆயிடுச்சு. பையனுக்கு இன்றைக்கி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி இருந்து ஸ்கூல் ஆஃப் டே தான். அதனால் சிம்பிளாக வெஜிடபிள் சாப்பாடு செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்துட சொல்லிட்டாங்க. தோசையும் ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும். பக்கத்தில் உட்காந்து சொல்லி தந்தால் தான் படிப்பான். அதனால் அவனை கூட்டிகிட்டு வந்து கிச்சன்லேயே கொஞ்சம் உட்கார வச்சுட்டேன் செல்ஃப் மேலே. எனக்கு கேட்குற மாதிரி கொஞ்சம் சவுண்டாக படின்னு சொன்னேன். என்னை பார்த்து அந்த ஃபெல்லிங் எல்லாம் கொஞ்சம் சொல்லி படிச்சுட்டு இருந்தான். அந்த கேப்லேயே நானும் அப்படியே சமையல் வேலையும் பார்த்துட்டேன். மாமனார் ஊருக்கு போய் 1.5 மாதம் பக்கம் ஆச்சு. வீடு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்காக போயிருந்தாங்க. பழைய வீடை கொஞ்சம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டுன்னு இன்றைக்கோ நாளைக்கோ வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. பழைய வீடை வேலை செய்கிறது தான், ஆனால் 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவே ஆட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி உப்பு போடாமல் ஆட்டி ஒரு வாளி நிறையா கலக்கி வச்சிட்டோம்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு மட்டும் கலக்கிட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் போல் மாவு மட்டும் எடுத்துகிட்டு மற்ற மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக மாவு எடுத்து உப்பு போட்டு கலக்கி தோசை ஊற்றிட்டு ஒரு பக்கம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தாளித்து ஊற்றியாச்சு. காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும், மத்தியானம் டிஃபன் பாக்ஸுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் பச்சடியும் சாப்பாட்டு மேலேயே கொஞ்சம் தயிர் பச்சடி மட்டும் வச்சிட சொல்லிட்டாரு. இதுக்குன்னு தனியாக டிஃபன் பாக்ஸ் வைக்காட்டி என்னன்னு சொல்லிவிட்டு அவர் கேட்ட மாதிரியே அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு பையனுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் மாதுளம்பழம் உரிச்சு போட்டு கொடுத்து அனுப்பியாச்சு.